காதல் திருமணமா? நாங்கள் 2 பேரும் யூனிவர்சிட்டிக்கு போக முதல் எனக்கு சின்ன காலத்தில் இருந்து சென்ட்ரல் பேங்க்கில் வேலை செய்யறதா விருப்பம் வந்து இருப்பது. 73 சான்ஸ் ஒன்று கிடச்சிது. ஸ்ரீலங்கா டீமை கேப்டன் பண்ண. ஸோ ரகட்டி 2025 வரை வந்த ஜனாதிபதிகளில் பிரதமர்களில் யாரோடு வேலை செய்தது சந்தோஷமாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? ஒரு தமிழராக நீங்கள் இலங்கையில் இருந்த அந்த பிரச்சனை 30 வருடமாக இருந்த அந்த யுத்தம் எந்த அளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு? நான் உண்மையாக சொல்லணும், காலத்தில் ஜப்பான் இங்கே ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தது. அது அவங்க ஒவ்வொரு மேலே போய் பார்த்தாங்க. பெட்டா அப்சல்யூட்லி காஃபி ஆர் டீ? தண்ணி தான் கூட கொடுக்கிறது. 2016 நீங்கள் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக அறிவிக்கப்பட்டதன் பிறகு ஊடகங்கள் அனைத்தும் உங்களை காட்டுகின்ற பொழுது உங்களுடைய தோற்றம் கொஞ்சம் எல்லோரும் இவருடைய ஒரு யுனிக்கான தோற்றமாக உங்களுடைய தலை இழுப்பைத்தான் பார்த்தார்கள். டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி, இப்பொழுது இருக்கிற டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி 75 வயதிலே 25 வயது இந்திரஜித் குமாரசுவாமிக்கு சென்று ஏதாவது ஒன்று சொல்ல விரும்பினால் என்ன சொல்லி இருப்பீர்கள்? நான் சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன். அந்த காலத்தில் எனக்கு டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு பொருளாதாரத்திலே உச்சத்திலே, ஒரு நாட்டின் உச்சத்திலே சென்று ஒரு தொழில் செய்ய முடியுமாக இருந்தால் அது மத்திய வங்கியினுடைய ஆளுநர் பதவியாகத்தான் இருக்கும். அந்த பதவியை அலங்கரித்து ஒரு மத்திய வங்கிக்கு ஒரு அழகு சேர்த்தவர், கரை படிந்த மத்திய வங்கியை அழகாக மாற்றிய அந்த பெருமை டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி அவர்களே சாரும். அவர்களுடைய மத்திய வங்கி சார்ந்த விடயமெல்லாம் நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த வாரம் இன்னும் சிறப்பாக அவருடைய தனிப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வணக்கம். 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 எங்களுடைய மனைவி கட்டாயமாக இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறோம். முதலாவது கேட்க வேண்டும், காதல் திருமணமா? எங்கே காதல்? இலங்கையில், பிரித்தானியாவில்? ஸோ இங்கே நாங்கள் 2 பேரும் யூனிவர்சிட்டிக்கு போக முதல் அந்த ஒரு பிரிட்டானியாவுக்கு வெளிக்கிட முதல் ஒரு 3 நாளுக்கு முதல் என்னொரு ஃப்ரெண்ட் இங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னது. இவ போரா யூனிவர்சிட்டிக்கு இங்கிலாண்டில். அவர் ஒன்லி சைல்டு. ஒரு நாளும் அவரோட அம்மா அப்பாவோட வீட்டுக்கு வெளியே போனதில்லை. கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு 50 வருஷத்துக்கு நான் இதான் சொல்ல வேணும். யூனிவர்சிட்டி 3 வருஷத்துக்கு நான் அவ கட்டாயமாக பார்த்தேன். நான் ஓகே, கவனமாக பார்த்துக்கொண்டீங்க. அந்த நேரத்தில் காதல் இல்லை? காதல் இருந்தது, ஆனால் சொல்லவே இல்லையா அவங்க? இல்லை, அதுவும் சொன்னேன் நான். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ 50 வருஷத்துக்கு அவன் என்ன பார்த்துருக்கிறான். ஐ மஸ்ட் சே தட். ஆனால் அந்த 3 வருஷம் நீங்கள் அவ நல்லா பார்த்துறீங்க. ஆனால் இப்பொழுது அப்போ எக்கனாமிக்ஸில் பார்த்தா இது வேர்ல்ட் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட். 3 வருஷத்துக்கு 50% கிடைச்சது. இதான் அந்த பொருளியல் படித்த கணவரை கையாளம் எடுத்தால் இல்லை, அந்த பொருளியல் கதையிலே தான் போவீர்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட், வேர்ல்ட் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட், 3 years ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் லாங்குக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது. மனைவி சகோதர மொழி இனத்தவர், நீங்கள் தான் சொன்னீர்கள், சிங்களீஸ். அது ஒரு மொழி பிரச்சனை உங்களுக்கு இருக்கவில்லையா? அவங்க முதலாவது கேட்கணும், அவங்க சிங்களம் பேசுவாங்களா? அவர் சிங்களம் நல்லா பேசுவா. ஆனால் உண்மையாக அவர் எங்களோட வீட்டிலையும் அவரோட வீட்டிலையும் இங்கிலீஷ் தான் கதைச்சது அந்த காலத்தில். அவருடைய அப்பாவும் உங்களுடைய அப்பாவும் சிநேகிதர்கள்? 2 பேரும் சிலோன் சிவில் சர்வீஸ். என்னுடைய அப்பா அவருக்கு கூட வயசு ஓல்டு. ஆனால் 2 பேரும் சிலோன் சிவில் சர்வீஸில் தான் வேலை செய்தது. ஏன்னா எங்களோட ஃபேமிலியில் எல்லாரும் பப்ளிக் சர்வீஸில் வேலை செய்ய. நீங்கள் கேட்டு நீங்கள் தாங்க காசு இருக்குதாண்டு இல்லை. எங்களோட ஃபேமிலியில் பப்ளிக் சர்வீஸ் தான். எல்லா பக்கத்தில் பார்த்தாலும் பப்ளிக் சர்வன்ஸாக தான் இருந்தாங்க. ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், ஃபாதர்-இன்-லா எல்லாம் சிலோன் சிவில் சர்வீஸில் வேலை செய்தது. இப்போ நான் அது ஏன் அவர் சொல்கிறாருன்றா, நான் அவரோட பேசுகின்ற பொழுது நான் கேட்டிருந்தேன், உங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரித்தானியாவிலிருந்து வந்திருக்கிறார், உயரமானவர், பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், ஒரு செல்வந்தர் போன்ற ஒரு தோற்றம் அவர் மூலமாக வெளிப்பட்டது. அப்போ நான் கேட்டேன் அவரிடம், நீங்கள் கொஞ்சம் செல்வந்தராக இருக்கிறீர்களா
ஆனால் பிஸ்னஸ்மேன், நீங்கள் பிஸ்னஸ் செய்யவில்லை, ஆனால் செல்வந்தராக பரம்பரையாக பணம் செழிக்கின்ற குடும்பத்திலே பிறந்தவரா எப்படி என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் சொன்ன பதில், நாங்கள் எல்லாம் அரச உத்தியோகத்தர்கள். அதை நீங்களே சொல்லுங்கள். என்னால் அந்த எங்களோட ஃபேமிலியில் எல்லா பக்கத்தில் பார்த்தாலும் பப்ளிக் சர்வீஸ் தான் இருந்தது. இனி நான் எனக்கு சின்ன காலத்தில் இருந்து சென்ட்ரல் பேங்க்கில் வேலை செய்யறது விருப்பம் வந்து இருந்தது. ஏனென்றால் என்னுடைய அப்பாவும் வில்லியம் டென்னகோன், அவர் கவர்னராக வந்தவர். அந்த காலத்தில் அவர் டெப்யூட்டி கவர்னர் நினைக்கிறேன். அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் டென்னகோனுக்கு கேண்டியில் நல்ல ஒரு வீடு ஒன்று இருக்குது. இனி அவர் எங்களை வீக்கெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணது. இனி அங்கே எங்களோட ஃபேமிலி அங்கே போகல, அவங்க 2 பேரும் கலக்கிறது எந்த நேரம். ஒரு ஆள் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில், அது ஆள் சென்ட்ரல் பேங்க்கில். நான் சும்மா கேட்டுக்கொண்டு இருக்கிறது. சரியான இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த சென்ட்ரல் பேங்க்கில் வேலையை பற்றி கேட்க. நீ அந்த காலத்தோட 11-12 வருஷத்துல இருந்து நான் யோசித்தேன்னா இந்த சென்ட்ரல் பேங்க்கில் வேலை செய்தால் அங்கே வேலை செய்ய வேணும் என்று. இனி நாங்கள் யூனிவர்சிட்டியை முடியல. என்னுடைய வைஃப் சொன்னால் இந்த சிச்சுவேஷன் இன் ஸ்ரீலங்கா. எப்போ கல்யாணம் முடிச்சுகள்? யூனிவர்சிட்டி முடியும் பொழுது கல்யாணம் முடிச்சிட்டீங்க? இல்லை முடிஞ்சது 72. நாங்கள் மேரி பண்ணது 73. உங்களுடைய மனைவி அப்போ யூனிவர்சிட்டியில் படித்திருக்கிறாங்கன்னா கட்டாயமாக படித்த ஒரு மனைவி தான். அவங்க என்ன படித்தவங்க? அவள் ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ் பார்ட் 1 வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ், அது இந்த கிரீக் அண்ட் லாட்டின். பிறகு சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்சஸ் பார்ட் 2. PhD ஆல்சோ. எந்த பல்கலைக்கழகம், எந்த யூனிவர்சிட்டி? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே நீங்களும் படித்தீர்கள், உங்களுடைய மனைவியும் படித்தார். அதுக்கு பிறகு அவர் படிக்கவில்லையா? படித்தா அவர் PhD ஒன்று எடுத்தா யூனிவர்சிட்டி ஆஃப் சசெக்ஸில் PhD. அதுக்கு பிறகு அவர் ஏதாவது உயர் பதவியில் எங்காவது பணியாற்றினாரா? இல்லை, அவள் உண்மையாக எங்களோட மகன்மார் 2 பேருக்கோட அவள் எங்களோட ஃபேமிலிக்கு கமிட் பண்ணா ஃபுல்லி. கூட பெனிஃபிட் பண்ணது நான் தான். என்னென்னால் அப்படி கேப்பபிள் பர்சன் உண்டு. எங்களோட வீட்டில் இருக்க வேலை எல்லாம் அவள் தான் செய்கிறது. எனக்கு என்னவும் தெரியாது என்ன நடக்குது அந்த வீட்டில். 100% அவள். இன்னும் எங்களோட ஃபேமிலியில் இது தமிழ் கல்ச்சர் ஒன்று தானே, இந்த மேட்ரியார்க்கல் சொசைட்டி என்று சொல்கிறது தானே என்று சொல்கிறது. இனி எங்களோட ஃபேமிலியில் என்னுடைய தாத்தா, அப்பாவோட அப்பா, நான் அதை சொன்னேன் கவர்னர், அதெல்லாம் இருந்தவர். ஆனால் எங்கள் அந்த ஃபேமிலி ஆங்கர் பண்ணது எங்களோட தாத்தம்மா, பாட்டி. இவர் பெரிய பதவியில் இருப்பார், ஆனால் அந்த குடும்பத்தை நடத்துவது பாட்டி தான். பிறகு உங்களுடைய அம்மா இல்லை பாட்டி தான் கூட நடத்தது. பிறகு அம்மாவோட சைடில் அவட அம்மா தான். என்னோட அம்மாவோட சைடில் என் கிராண்ட் ஃபாதர், அவர் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இந்த கோகோனட் எஸ்டேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கோகோனட் மில் எல்லாம் வச்சிருந்தார், பிஸ்னஸ்மேன். அவர் நீர்கொழும்பில் மேலே வந்தவர். அந்த ஃபேமிலியிலும் என்னுடைய கிராண்ட் மதர் தான் பாட்டி. எல்லாம் பாட்டிமார்கள் தான் ஃபேமிலி தான் ஆங்கர் பண்ணது. எங்களோட ஃபேமிலியில் என்னுடைய ஒய்ஃப் தான் ஆங்கர் பண்ணது. உங்களுடைய அப்பாவா உங்களோட அப்பா அம்மா குடும்பத்தில் யார் ஆங்கர் பண்ணது? அம்மா. இது சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்திலே, சிவன் ஒரு பாதி உமை ஒரு பாதி என்ன மாதிரி சரிக்கு சமம் பெண். ஆனால் பெண்தான் குடும்பத்தை ஆளுகின்ற ஒரு பதவியில் இருந்தவர். ஆனால் பெரிய பெரிய பதவிகளிலே ஆண்கள் இருந்தார்கள். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் மனைவிதான் அவதான். ஆனால் இப்பொழுது இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி வருது. அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே படித்து சசெக்ஸ் யூனிவர்சிட்டியிலே PhD முடித்து வந்த ஒரு பெண்மணியை காதலித்து திருமணம் செய்து தொடர்ச்சியாகவே வீட்டிலேயே அம்மாவாக மனைவியாக குடும்ப பொறுப்புகளை பார்க்கின்ற ஒரு பெண்மணியாக மட்டும் ஒரு வகிபாகத்தை கொடுத்து விட்டீர்கள். இதை கேட்டால் சில வேளைகளில் இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு கோபம் வரும். இவர் தன்னுடைய மனைவியை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொல்லுவார்களா இல்லையா? சொல்லலாம். அப்படி ஒரு கில்ட்டி ஃபீலிங் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு குற்ற உணர்வு கொஞ்சம். certainly அவருக்கு அவ என்ன விட கட்டுக்காரி. ஷுவரா நான் சும்மா சொல்றேன் இல்லை, அது உண்மையா. ஷீ இஸ் சூப்பர் டேலண்டட். இனி இந்த சொல்கிறதானே எக்கனாமிக்ஸில் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் உண்டு. அந்த எங்களோட ஃபேமிலியில் கம்பேரிட்டிவ் இருந்தாலும் அவள் தான் வேலை செய்திருக்கணும், நான் வீட்டில் இருக்கேன். அப்படி உண்மையா. இஃப் யூ லுக் அட் ability wise, skill wise, natural ability.
ஸோ அந்த கில்ட் இருக்குது. ஆனால் ஐ ஹோப் அந்த ஏனென்றால் எங்களோட பிள்ளையால் சரியான பெனிஃபிட் பண்ணது. அவங்க 2 பேருமே அவங்க அகடமிக் கரியர் வாஸ் சரியான இம்ப்ரெசிவ். ஏனென்றால் அவள் வீட்டில் இருந்து அவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் அந்த ரிட்டர்ன் அவருக்கு கிடைச்சது. ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அதில் ஒரு அம்மாவாக ஒரு அம்மாவுக்கு என்ன சந்தோஷம், தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக பார்த்தேன், பிள்ளைகளுக்கு சந்தோஷம், நல்ல ஒரு மனைவியாக இருந்தேன் என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை கணவர் கொடுத்தால் அதை விட வேறு என்ன சந்தோஷம் தேவை என்ற அடிப்படையிலே உங்களுடைய மனைவி சந்தோஷப்பட்டு திருப்திப்படுகிறார். அவர்கிட்ட கேட்டு பார்க்கணும். ஆனால் இந்த கதை நவீன காலத்திலே பொருந்துமா, இப்பொழுது இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி சிந்திப்பார்களா என்பது நேயர்கள் உங்களுக்கான ஒரு கேள்வி. ஏன்னால் பல பேர் அதை சிந்திக்க மாட்டார்கள். ஆனால் அம்மா என்ற ஸ்தானம் இன்னொரு ஆளால் பிரதியீடு செய்ய முடியாத ஒரு விடயம். ஆகவே ஒரு முழு நேர தொழில், ஒரு அம்மாவாக இருப்பது முழு நேர தொழில். இதை நான் பார்ட் டைமாக செய்யலாம் என்று செய்யவே முடியாத ஒரு விடயம். அதை சரியாக உணர்ந்து உங்களுடைய மனைவி செய்திருக்கிறார் என்றுதான் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, அதை தாண்டி நாங்கள் கொஞ்சம் வருவோம். உங்களுடைய பிள்ளைகள் இசைத்துறையிலே ஆர்வம் உள்ளவர்கள். உங்களுடைய ஒரு மகன் ஒரு இசை சிங்கர், பாடகர். உங்களுக்கு ஒரு இசை பின்னணி இருக்கா? நீங்கள் பாடுவீங்களா? ஒரு நோட்டும் செய்யாது. hopeless, tone deaf. English சொல்லுவாங்க tone deaf. Yes. The wife intellect, strong intellect, musiclam சரியான talented. இங்க இருக்குது அந்த ட்ரினிட்டி காலேஜ் பியானோ எக்ஸாம்ஸ் அண்டு இனி ஸ்ரீலங்காவில் ஐலண்டில் ஒரு தரம் ஃபர்ஸ்டாக வந்தவர். இனி மற்ற தரத்தில் ஃபர்ஸ்டாக மற்ற எக்ஸாம்ஸ் இருக்குது, 8 எக்ஸாம்ஸோ இருக்குது லெவல்ஸ். ஃபர்ஸ்டாக வந்தார் மிஸ்ஸஸ் ஹப்புகோடான்னு நினைக்கிறேன். அவள் இப்போ கான்சர்ட் பியானிஸ்ட் இன் யூஎஸ். யூஎஸ் செகண்டாக வருது. இனி அவருக்கு சரியான மியூசிக்கல் டேலண்ட் இருக்குது. அங்கேருந்து தான் இதெல்லாம் வந்தது, சந்த மியூசிக்கல். அப்போ உங்களுக்கு ஒரு பாடல் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் காலத்திலே தான் உங்களுடைய காலம். அந்த மாதிரி இசையமைப்பாளர்லாம் தெரியவே தெரியாது. தமிழ் பாடல்கள் தெரியவே தெரியாது. தமிழ் படங்களாவது பார்த்தேன் நான் அந்த காலத்தில். யார் சிவாஜி கணேசனா? எம்ஜிஆர் 2 பேர், எம்ஜிஆர், சிவாஜி, மற்றவர் என்ன கணேசன், ஜெமினி கணேசன். அந்த ஃபிலிம் பார்த்து ஏதாவது ஒரு படம் ஞாபகம் இருக்கா? எனக்கு ஒன்று நான் கல்யாண பரிசு இருக்குதா 1960s நான் நினைக்கிறேன். கல்யாண பரிசு அந்த படம் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. சிவாஜி கணேசனுடைய படம், அந்த படம் மட்டும் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் அது சிவாஜி. ஓகே, தட்ஸ் another one. சிவாஜி தான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர். ஞாபகத்தில் இருக்குது, கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கிற. என்ன காரணம் என்றால் நீங்கள் பிரித்தானியாவிலே தான் 10 வயதிலிருந்து தொடர்ச்சியாகவே படித்து வாழ்ந்து அங்கத்தைய வாழ்க்கை முறையில் தான் நீங்கள் கனகாலம் இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது மீட்டி பார்க்கின்ற பொழுது பிரித்தானியாவில் வாழ்ந்த வாழ்க்கையா அல்லது இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையா உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையாக இருக்கிறது? My heart is always in Sri Lanka. இந்த நேரம் அதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் சொல்கிற மாதிரியா இல்லாட்டி இன்னும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா? காரணம் இருக்குது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா எனக்கு நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கிறது. நான் சென்ட்ரல் பேங்க்கில் அவங்க என்னுடைய PhD-யை ஃபுல் ஃபண்ட் பண்ணாங்க. சென்ட்ரல் பேங்க்கில் எனக்கு சான்ஸ் ஒன்று கிடைத்தது, கவர்னராக இருக்கேன். மற்றது ஸ்போர்ட்ஸ், எனக்கு மற்ற பேஷன் ஸ்போர்ட்ஸ். கட்டாயமாக கேட்கணும் ஸ்போர்ட்ஸ். இனி அங்கே எனக்கு நான் 1972 யூனிவர்சிட்டியை விட்டு வரைக்கல. நிறைய பேர் சொன்னாங்க, அங்கே லண்டன்லேயும் நியூயார்க், என்னுடைய பேரண்ட்ஸ் நியூயார்க்கில் இருந்தது, அப்பா UN-க்கு வேலை செய்தது. சொன்னாங்க என்ன தமிழாக்கள் சொன்னாங்க, நீங்கள் ஏன் அங்கே திருப்பி போகிறீங்க. இது மிஸ்ஸஸ் பண்டார நாயக்கோட கவர்மெண்ட் டைமில். அப்போ கன பேர் சொன்னாங்க இந்த லாங்குவேஜ் வைஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் அதுபோல எல்லாம் வந்தது, தமிழாக்களுக்கு பிரச்சனை வந்தது. ஏன் நீங்கள் திரும்பி போகிறீங்களன்னு, உங்களுக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு. இனி எப்படி நான் வந்தேன், 72 வந்தேன். 73 சான்ஸ் ஒன்று கிடைச்சிது, ஸ்ரீலங்கா டீமை கேப்டன் பண்ணேன். ஸோ ரக டீம். ஸோ தட் இஸ் அ ட்ரெமெண்டஸ் ஆனர். அண்ட் ஃபார் மீ எனக்கு அந்த பேஷன் இருந்தது தானே ஸ்போர்ட்ஸில். ஸோ ஸோ another reason why I owe a lot to Sri Lanka. In terms of my interest, my work interest, I was able to, and the Central Bank Governor வர சான்ஸ் கிடைச்சது. ஸ்போர்ட்ஸில் ஸ்ரீலங்கா ரக்பி டீமை கேப்டன் பண்ண சான்ஸ் கிடைச்சது. சென்ட்ரல் பேங்க் என்னுடைய PhD ஃபுல் 100% ஃபண்ட் பண்ணது.
இதுவெல்லாம் எல்லாம் ஸ்ரீலங்காவில் தான் கிடைச்சது. அதனால் மனம் வந்து ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் வித் ஸ்ரீலங்கா. சரி, ஆனால் நீங்கள் வசிப்பதோ பிரித்தானியாவிலே. ஓம் ஏனென்றால் எங்களோட சில்ட்ரன் எஜுகேஷன் இங்கே அன்சர்டி அதுவெல்லாம் இனி அதுவும் ஒர்க் அவுட் ஓகே. சரி, இப்போ ஒரு நீண்ட காலம் நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் இந்த பொருளாதார ஆலோசகராக அல்லது பொருளியல் ஆலோசகராக எங்கள் நாட்டிலே. நீங்கள் பல ஜனாதிபதிகளுக்கு கீழ் பணியாற்றி இருக்கிறீர்கள். கொஞ்ச காலமாக இருக்கலாம், நீண்ட காலமாக இருக்கலாம், பணியாற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவத்தில் 1980ஆம் ஆண்டு காலத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வந்தது 1972ஆம் ஆண்டு நீங்கள் சொன்னீர்கள். 1973 திருமணம் முடித்தீர்கள். 80லிருந்து பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு வரை வந்த ஜனாதிபதிகளில் பிரதமர்களில் யாரோடு வேலை செய்தது சந்தோஷமாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? உண்மையாக யாரோடையும் பிரச்சனை ஒன்று இருக்கவில்லை உண்மையாக சொல்லணும். மற்றது நான் டிரெக்ட்லி வேலை செய்தது ரணில் விக்ரமசிங்கோட வேலை செய்தேன் நான். அவருக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா விளங்கும். இனி வேலை செய்த லேஸு. பிறகு மேடம் குமாரதுங்க அவரோட அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்னுடைய ஐடியாலஜியோட கணக்காக மேட்ச் பண்ணுறது. ஏனென்றால் அவள் இந்த ஓப்பன் எக்கனாமிக் பாலிசிஸை ஃபாலோ பண்ண. ஆனால் இட்ஸ் கேபிட்டலிசம் with a heart. அதானே அவரோட அப்ரோச். அதுவும் அவருக்கு நான் நினைக்கிறேன் கிரெடிட் கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்குறாங்களா ஆக்கள். அவருக்கு கொடுத்துருக்க வேண்டியவர்கள். ஆனால் அவங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருந்தது தானே. அந்த இலங்கையில் இருந்த கான்ஃப்ளிக்ட் அது கஷ்டம். அதோட கவர்மெண்ட்டை கொண்டு போகிற கஷ்டம். ஒரு தமிழராக நீங்கள் இலங்கையில் இருந்த அந்த பிரச்சனை 30 வருடமாக இருந்த அந்த யுத்தம் எந்த அளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது? நான் உண்மையாக சொல்லணும், அவ்வளவு வந்து இல்லை. நான் 83 இங்கே இருந்தேன். நான் அந்த நடந்தது கன பேருக்கு வீடுகள் பிஸ்னஸ்கள் எல்லாம் லைஃப் எல்லாம் கணக்கு அப்செட்டாக போனது. டெரிபிள். ஆனால் பீப்புளுக்கு எல்லாருக்கும் சரியாக விளங்கையில் எவ்வளவு ஸ்ரீலங்கன் எக்கானமி எஃபெக்ட் பண்ணி போனது. அந்த காலத்தில் ஜப்பான் இங்கே ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தது. அந்த நாள் ஃபர்ஸ்ட் நாள் இந்த பிரச்சனை 83 ரைட்ஸ் பிரச்சனை வேறு வந்த நாள் ஃபர்ஸ்ட் டே 32 ஜாப்பனீஸ் இன்வெஸ்டர்ஸ் இங்கே இருந்தாங்க கொழும்பில். 1983 அந்த ரைட்ஸ் வருகின்ற அந்த நாள் நாங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று BMICHல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது. ராணி டிமல், அத்துலாத் முதலி, காமினி ஜிஸ்னாக எல்லாரும் வந்து கதைக்க எல்லாம். இப்போ ஒரு 10 மணிக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அவங்கள திருப்பி ஓபராய் ஹோட்டல், அந்த காலத்தில் ஓபராய் தான் இருந்தது, ஓபராய் ஹோட்டலுக்கு திரும்பி கொண்டு போனது. அவங்க ஓபராய் மேலே போய் பார்த்தாங்க. பெட்டா அப்சல்யூட்லி இன் ஃப்ளேம்ஸ். அந்த அந்த நாள் பிளேனில் ஏறி போனாங்க. ஜப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நான் கையில் $1 வந்திருக்குது அந்த நாளுக்கு பிறகு. நீங்கள் சொல்கிறீங்க அந்த நாளில் $1 billion ஈஸிலி செவரல் பில்லியன் வந்திருக்கு. ஏனென்றால் அந்த G7 கண்ட்ரீஸ் அவங்க ஜப்பான் அந்த காலத்தில் சைனா மாதிரி பெரிய ட்ரேட் சர்ப்ளஸ் இருந்தது. இது இந்த ஜப்பனீஸ் என்ன அப்ரிஷியேட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணாங்க. இது அவங்க ஜப்பான் சொன்னால் ஓகே we have a strong currency, we will invest. go outside and invest with this strong currency. நான் தான் நோட் எடுத்தது அந்த மீட்டிங்கில். ஜப்பனீஸ் அம்பாசிடர் வந்து மிஸ்டர் டிமெல், ராணி டிமெல் மீட் பண்ணி சொன்னார், we have this new Asian industrialization strategy. 4 countries are going to be the investment platforms: Malaysia, Thailand, Indonesia, Sri Lanka. நீங்கள் போய் பாருங்க இந்த 83, 84, 85 எவ்வளவு காசு போனது இந்த மற்ற கண்ட்ரீஸுக்கு. இது ஒரு புது தகவல் எங்களுக்கு. 83ஆம் ஆண்டு கலவர நேரத்திலே ஜப்பான் எங்கள் நாட்டிலே மிகப்பெரிய அளவு முதலீடு செய்ய இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற நாடுகளுக்கு போயிருக்கிறது, எங்கள் நாட்டுக்கு வரவில்லை. ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு காலப்பகுதி. 83 இறுதிக்கு வந்து விட்டோம். ஒரு 4-5 கேள்வி உங்களோட மிக வேகமாக கேட்க வேண்டும். கொஞ்சம் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசை உங்களிடம்.
நீங்கள் பல புத்தகங்களை கட்டாயமாக வாசித்திருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது? இங்கிலீஷ்லையா தமிழ்லையா? நான் சொல்லிட்டு உண்டு. என்னுடைய கிராண்ட் ஃபாதர், நீங்கள் ரோல் மாடல் என்று கேட்டால் நீங்கள் தானே. நான் நினைக்கிறேன் அவர் தான் என்னுடைய ஃபாதர் தான் உங்களுடைய ரோல் மாடல். என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் சின்ன காலத்தில் அவர் ரிட்டையர் பண்ணிட்டார். ஃப்ரம் த ஜிஏ ஆயிருந்தவர், டெல்லியில் ஹை கமிஷனாக இருந்தவர். ரிட்டையர் பண்ணி அவர் சிமெண்ட் கார்பரேஷன் இருந்து தான் யாழ்ப்பாணம், அதில் சேர்மனாக இருந்தவர். இது எங்களோட வீட்டில் தான் இருந்தவர். இனி அவர் தான் சரியான கரைச்சல் கொடுக்குறது. ஏனென்றால் இதை வாசிங்க அதை வாசிங்க வந்து இனி அவர் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் எனக்கு வாசித்தவர் சின்ன காலத்தில். தாத்தா கதை சொன்னவர். அது எனக்கு ஸ்டில் இட்ஸ் வெரி டீப்லி. நீங்கள் வாசித்த புத்தகம் இல்லை, கேட்ட கதை. ராமாயணம் மகாபாரதம் இன்னும் மனதுக்குள்ளே இருக்கிறது. தாத்தா சொல்லி கொடுத்த ஒரு கதை. அதை தாண்டி ஆங்கிலத்திலே ஏதாவது உங்களுடைய பொருளியல் சார்ந்த புத்தகத்தை தவிர மனதுக்கு திருப்தியாக படித்த புத்தகம் என்றால் எந்த புத்தகத்தை சொல்வீர்கள்? Difficult to say. அந்த எக்கனாமிக்ஸ் அது உங்களுடைய தொழில் சார்ந்த புத்தகத்தை தாண்டி. I don't know. Film and Gone with the Wind, I would say. Gone with the Wind. Yeah, that is probably the film that has left a deep thing in my mind. In terms of non-economic books, difficult. Nothing immediately comes into mind. சரி, எக்கனாமிக் புக் உங்களுக்கு பிடித்த, அதாவது உங்களுக்கு பிடித்த பொருளியல் புத்தகம், தியரி, யாருடைய தியரி? Keynes' writing. Keynes. Yeah. அந்த தியரி தான் உங்களுக்கு பிடித்த தியரி. அதை நீங்கள் உங்களுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருக்கும் பொழுது அதை பின்பற்றினீர்களா? எஸ், ஐ பிலீவ் இன் மேக்ரோஎக்கனாமிக்ஸ் பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது தான் கேன்ஸ் தான் கொடுத்தவர். அவருக்கு அனலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் இப்போ நான் நினைக்கிறேன் சரி. அதிகமாக தேநீரா அல்லது காப்பியா நீங்கள் குடிப்பீர்கள்? காஃபி ஆர் டீ? தண்ணி தானே கூட கொடுக்குறாரு. சொல்லுவாங்க பச்சை தண்ணி. ஏன்னா நான் வேற இன்னும் கொடுக்குறேன் இல்லை. வேற ஒன்றும் குடிப்பதில்லை. நீங்கள் ஒரு மதுபானம் அருந்துவதில்லை, சோஷியல் ட்ரிங்கரும் இல்லை? இல்லை, நான் டீ டோட்டல் உண்டு. சரி. வெஜிடேரியன்? நாட் வெஜிடேரியன். இறைச்சி கணக்கு சாப்பிடுவேன். உங்களுக்கு பிடித்த விளையாட்டு? ரக்பியை தாண்டி கிரிக்கெட் விளையாடிருக்கீங்களா? இலங்கைக்காக? இல்லை, தமிழ் யூனியனுக்கு. இப்போ தமிழ் யூனியன்லே நீங்கள் எவ்வளவு காலம் விளையாடினீர்கள்? 72 to 77, பிறகு 82, 83. நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனா பவுலரா? ஆல்ரவுண்டர். ஆனால் எங்களோட ஃபேமிலியில் கணக்க கிரிக்கெட்டர்ஸ் இருக்கிறாங்க. யார்? இனி என்னுடைய சித்தப்பா, ஃபாதர் பிரதர், சிலோனை கேப்டன் பண்ணவர். இலங்கைய பேர் சத்யேந்திர குமாரசாமி. எத்தனை ஆண்டு காலகட்டத்திலே? ஃபர்ஸ்ட் அவர் அது 51, 52 கேப்டன் பண்ணவர். அப்புறம் திருப்பி இன்னொருக்கு அவர் 55 ஓவர் கேப்டன் பண்ணவர். அவர் சிலோனை கேப்டன் பண்ணவர். மற்றது அவர் ஆல் சிலோன் டபுள்ஸ் சாம்பியன், டென்னிஸ் சாம்பியன். எங்களோட ஃபாதரும் கிரிக்கெட் அடித்தவர். அவர் ராயலுக்கு அடித்தார், யூனிவர்சிட்டியை கேப்டன் பண்ணார், தமிழ் யூனியனை கேப்டன் பண்ணார். இலங்கை அணிக்காக விளையாடிருக்காரா? இல்லை, அவர் இலங்கைக்கு அடிக்கல. சித்தப்பா மாத்திரம் தான் இலங்கைக்கு அடித்தது. என்னுடைய கசின், அது அப்பாட தங்கச்சியோட மகன் கஜான் பத்மநாதன், அவரும் ஸ்ரீலங்காவுக்கு அடிச்சிருக்கிறார். பல பேர் இலங்கை அணிக்காக விளையாடி இருக்கிறார்கள். உங்களுக்கு கட்டாயமாக ஷாஃப்டர் எல்லாம் கட்டாயமாக தமிழ் யூனியன் தெரிஞ்சிருக்கு. எங்களோட சித்தப்பாவும் ஷாஃப்டரும் ஸ்ரீலங்காவுக்கு ஓப்பன் பால் பண்ணது. Chandra Shafter and my uncle Satyakumarasamy were opening bowlers for Sri Lanka at the same time. இது 1950-60 ஆண்டு காலத்தில் ஸ்ரீலங்காவில் சிலோனாக இருக்கிற காலத்திலே 1950-60 ஆண்டு காலகட்டத்திலே 2 பேர் தான் ஓப்பன் பண்ண bowling. இப்போ இருக்க கிரிக்கெட்லே இப்போ விளையாடுபவர்களே, உலகத்திலே விளையாடுபவர்களே உங்களுக்கு பிடித்த ஒரு கிரிக்கெட்டர்? இலங்கை என்று சொல்லவில்லை, பொதுவாக. என்னுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் டைம் இஸ் கார்ஃபீல்ட் சோபர்ஸ், வெஸ்ட் இண்டீஸ். 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடித்தவர், 6 பால் 6 அடித்தவர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ். அவர் தான் உங்களுக்கு பிடிக்கும். அவருடைய 6 எல்லாம் பவிலியனை தாண்டியே போய்விடும். சரி, இப்போ இருக்கிற விளையாட்டு வீரர்களே உங்களுக்கு பிடித்த விளையாட்டு வீரர்?
எங்களோட ஸ்ரீலங்காவில் நான் நினைக்கிறேன் பேட்டிங்கில் தான் அரவிந்தர் ஐ திங்க் வாஸ் ப்ராபப்லி த பெஸ்ட். அரவிந்தர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் குமார் சங்கக்காரர், those are the two best. Bowling of course Murali is அவரும் ஒரு you can't look beyond him. அவரும் ஒரு தமிழ் யூனியனுடைய தமிழ் யூனியன் தான் வந்தவர், ஆரம்பித்தவர் தமிழர். உங்களுடைய பொழுதுபோக்கு பொருளியலை தாண்டி இப்பொழுது உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடவும் கஷ்டம், ரக்பி விளையாடவும் கஷ்டம், இப்பொழுது உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? சும்மா கொஞ்சம் நடக்கிறது. ஒரு ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு 4-5 தரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை நடக்குது. 2016ஆம் ஆண்டிலே நீங்கள் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக அறிவிக்கப்பட்டதன் பிறகு ஊடகங்கள் அனைத்தும் உங்களை காட்டுகின்ற பொழுது உங்களுடைய தோற்றம் கொஞ்சம் எல்லோரும் இவருடைய ஒரு யுனிக்கான தோற்றமாக உங்களுடைய தலை இழுப்பைத்தான் பார்த்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு நடு உச்சி புரித்து தலை இழுப்பது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அவ்வாறு இழுக்கிறார்கள். ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கா? உங்களுடைய தலை இழுப்புக்கும் உங்களுடைய சிகை அலங்காரத்துக்கும் ஏதாவது விளக்கம் இருக்கிறதா? உண்மையாக நான் அதுவளை பற்றி அவ்வளவு யோசிக்கிறேன் இல்லை, சும்மா கோம் பண்ணுறது வார கட்டாயம் மனைவி யோசிச்சிருப்பாங்களே அழகா அனுப்ப அவ இன்னும் சொல்ல இல்லை. ஸோ விருப்பம் இல்லைன்னு சொல்ல இல்லை, விருப்பம் மட்டும் சொல்ல இல்லை. உங்களுடைய 2 பிள்ளைகள், ஒருவர் ஒரு பாடகர், இன்னொருவர் மற்றவர் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் குரூப்புக்கு ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியாக வேலை செய்கிறார். 2 பேரும் அவரோட அம்மாவோட வேலை இது. 2 பேரும் அந்த படிப்பில் நல்லா செய்தவங்க. ஆனால் இலங்கையில் இல்லை யாரும் இல்லை, எல்லாரும் இங்கிலாண்டில். டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி அவர்களுடைய இறுதி காலகட்டம் இலங்கையில் தான் இருக்க வேணும் என்ற ஆசையா அல்லது பிரித்தானியாவில் இருக்க வேணும் என்ற ஆசையா? எனக்கு இலங்கையில் தான் இருக்க ஆசை. ஆனால் எங்களோட மனைவி பிள்ளையும் கிராண்ட் சில்ட்ரனோட விட்டுட்டு இங்கே ஃபுல் டைம் இருக்க அவருக்கு பிடிக்கிற இல்லை. அவங்க 7-8 months அவங்களோட இருக்க விருப்பம் அவருக்கு. அவ கணக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொழும்புக்கு வந்தது. நாங்கள் யூனிவர்சிட்டி முடியக்கில் டிஸ்கஷன் இருந்தது, ஸ்ரீலங்காவுக்கு போகிறதா அங்கே வெளியே நிற்கிறதான்னு. அவருக்கு வெளியே நிற்க தான் யோசித்தது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் கண்ட்ரியில் அவ்வளவு நல்ல இருந்து. ஆனால் நான் சொன்னேன் இல்லை, திரும்பி போகணும், எனக்கு சென்ட்ரல் பேங்க்கில் வேலை செய்யணும். அவள் கூட்டி கொண்டு வந்தேன் நான். இப்போ பிள்ளையால் கிராண்ட் சில்ட்ரன் அங்கே இருக்கிறேன்னு தான் நான் இடம் கொஞ்சம் கொடுக்கத்தான் வேணும். மனைவி சொல்வது போல் பிரித்தானியாவுக்கு போய் அங்கே இருக்கத்தான் வேணும். ஃபுல் டைம் இல்லை, நாங்கள் ஒரு 4-5 வருஷம் இங்கே இருக்கிறது, 4-5 மாதம் இலங்கையில் இருக்கிறது ஒரு வருஷத்தில். டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி இப்பொழுது இருக்கிற டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி 75 வயதிலே 25 வயது இந்திரஜித் குமாரசுவாமிக்கு சென்று ஏதாவது ஒன்று சொல்ல விரும்பினால் என்ன சொல்லி இருப்பீர்கள்? நான் சொல்லி இருப்பேன் நினைக்கிறேன். அந்த காலத்தில் எனக்கு உண்மையாக 6 மாதத்துக்கு கிரிக்கெட் அடிக்கிறது, 6 மாதத்துக்கு ரகர் அடிக்கிறது, அவ்வளவு தான் என்னுடைய லைஃப். வேலை செய்த நான் ஒரு அளவுக்கு. ஆனால் பேஷன் வாஸ் ஸ்போர்ட்ஸ். ஐ திங்க் இப்போ திருப்பி பார்க்கல கொஞ்சம் கூட வேலைக்கு கொஞ்சம் எம்ஃபசிஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கொடுத்துருந்தா கொஞ்சம் கூட பொருளாதாரம் சம்பாதித்திருக்கலாம் இருக்கலாம் இப்போ யோசிக்கிறேன். ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸில் கணக்க பிளேஸை கிடைச்சது. ஸ்கூல்லையும் இங்கிலாண்டில் ஸ்கூல்லையும் பிளேஸை கிடைச்சது. பிறகு இந்த கிளப் சிஆர்என்எஃப்சி ரகர் கிளப், தமிழ் யூனியன் கிரிக்கெட் கிளப், ஸ்ரீலங்கா ரகர் டீம், கணக்க லாட்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ப்ளஷரும் இருந்தது. அந்த பேலன்ஸ் கொஞ்சம் சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நான் எப்படி எதிர்பார்த்தேன்னு டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி 25 வயதுக்கு சென்று என்ன சொல்லியிருக்கலாம் என்று நான் உடனடியாக என்னுடைய மனதில் சிந்தித்தது உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய மனைவியை கட்டாயமாக வேலைக்கு அமர்த்தி இருக்க வேண்டும். சில நேரங்களில் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக அவர் வந்திருந்திருக்கலாம், கட்டாயமாக வந்திருக்கலாம். ஆனால் சொல்லணும் அந்த டைமில் அவள் வேலை செய்து கொண்டு தான் இருந்தவ. அவள் மார்க இன்ஸ்டிடியூட்டில் வேலை செய்தா, பிறகு லேடிஸ் காலேஜில் டீச் பண்ணா, இப்போ திருப்பி டீச் பண்ணுறா. அவள் ஆன்லைன் இங்கிலீஷ் டீச் பண்ணுறா. ஜஃப்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப்புக்கும் ருஹ்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கும் இப்போ இங்கிலீஷ் டீச் பண்ணுறா. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேசுகிறா. ஏன்னா அந்த ஜஃப்னா குரூப்புக்கு டீச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறா. ஆனால் இப்போ ஸ்டார்டில் இந்த 75 வருடத்துக்குள்ளே சில பேர் கட்டாயம் என்னுடைய வாழ்க்கையில் நன்றி சொல்ல வேண்டும்.
இவர்கள் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை நகர்ந்திருக்காது என்று நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகின்ற அந்த சில நபர்கள்? முதல் தாரான்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த வைஃப் தாரம் தாரா 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 நேம். அதுக்கு பிறகு எங்களோட பேரண்ட்ஸ். எனக்கு ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. பர்த் இஸ் அன் ஆக்சிடென்ட். யாருக்கு பிறந்தது 100% ஆக்சிடென்ட். எனக்கு நல்ல லக்கம் இருந்தது இந்த பேரண்ட்ஸுக்கு பிறந்தது. அண்டு சரி இன்னும் அந்த எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கிலாண்டில் ஒரு டாப் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. பிறகு யூனிவர்சிட்டிக்கு போக கிடைச்ச சான்ஸ் கிடைச்சிது. இனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் எனக்கும் என்ன தங்கச்சிக்கும் 2 பேருக்கும் ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணால் எங்களோட பேரண்ட்ஸ். அதுக்கும் தேங்க்யூன்னு சொல்லணும். என்னுடைய கரியரில் இந்த ஃபர்ஸ்ட் புஷ் கிடைச்சது மிஸ்டர் ரானி டிமெல், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அண்ட் தென் நான் அங்கே சென்ட்ரல் பேங்க்லேருந்து அனுப்புனாங்க தானே செகண்ட்மெண்ட்டில். அந்த சான்ஸ் அவர் எனக்கு பெரிய பெரிய சான்சஸ் கொடுத்தவர். என்ன அவரோட எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நான் அந்த ரூமில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற சரியான எஜுகேஷன் உண்டு. அதான் ரொனி டிமெல் இருக்கின்ற காலத்தில் தான் ஒரு 9 வருடம் தொடர்ச்சியாக ஒரு நிதியமைச்சராக இருந்த ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது. ரெக்கார்ட் அது பெருவாகவே சொல்லுவார்கள். ரொனில் டிமெல் இலங்கையினுடைய உத்தமமான ஒரு நிதி அமைச்சர் அந்த காலத்திலே. ஸோ அவரோடு அந்த பழகிய காலங்கள் என்றால் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கணக்கு அவரோட கொண்டு போய் அவரோட ரூமில் இருந்து அவர் கதைக்கு நெகோஷியேட் பண்ணுற சரியான ஒரு எஜுகேஷன் உண்டு. இறுதியாக ஒரு கேள்வி. இலங்கை மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே அக்கறை இருக்கிறது, பொருளாதாரம் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு இருக்கிறது. உங்களுடைய பார்வையிலே இலங்கை மக்கள் இந்த விடயத்திலே எண்ணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? உண்மையாக ஸ்ரீலங்கா 1948 இண்டிபெண்டன்ஸில் we were second only to Japan in Asia. என்ன இண்டிகேட்டர் பார்த்தாலும் number 2 in Asia after Japan. mid-1960s 6500 எடுப்போம். சிங்கப்பூருக்கு பார்க்க எங்களோட per capita income is higher. இன்றைக்கு சிங்கப்பூர் per capita income 80,000 கூட, எங்களோட 4,000. சவுத் கொரியா Sri Lanka it was behind Sri Lanka in 65. Today they are some $35,000. Nangal 4,000. So we have dropped back so much. One of the main reasons has been these repeating bouts of what they call macroeconomic stress. And the root cause is the government's budget. The governments successively have spent more money than they had. So the budget deficit is very large. That creates a lot of money in the system. That creates inflation. And some of that aggregate demand in the solradu, that leaks into imports and creates a balance of payments problem. So this happens again and again. And that is because we have had a toxic combination of one, populist politics by politicians of all parties. And we are also to blame as people because we have an entrenched entitlement culture. இப்போ நான் டிவியில் electricity price increase that people were interviewed. All of them behaved as though their rights had been violated. Not that electricity costs so much and so you have to pay for it, and or fuel costs so much and you have to pay for it. But the government has to, even though it doesn't have the money, it must somehow subsidize. அது என்னென்றால் அது மானியத்துக்கும் இலவசத்துக்கும் பழக்கப்பட்டு விட்டோம். அதனால் கொஞ்சம் விலையை கூட்டினாலும் எங்களுக்கு அது ஏதோ மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் நடைபெற்று விட்டது. That's right. இனி அதான் ஸோ இப்போ நாங்களுக்கு எங்களுக்கு everybody must understand the economics of this. That you know, my mother used to always scold me and say, don't spend more than you have. She wasn't always successful, but that is what she kept. So I think the whole country should listen to what my mother said. Spend what you have, you know. But anyway, but now in the last 2-3 years we have got what I call a new paradigm of macroeconomic management and the Public Finance Management Act. அதாவது இப்போ
excessive budget deficits வர இயலாது. ஏனென்றால் அந்த டெக்னிக்கலுக்கு போக தேவையில்லை. பட் primary surplus has to be there in the budget, which should prevent unsustainable budget deficits. Central bank can't print money and give the government anymore. The central bank can't artificially bring interest rates down just to help the government anymore. Then also the full cost pricing, cost reflecting pricing for electricity and fuel. So that reduces the risk in the government budget. It reduces the risk in the state bank balance sheets, and it also forces us to now use the right instrument to give social protection, which is cash transfers, like the Aswesuma. That is the right way to do it, not to subsidize untargeted subsidies of fuel and electricity, which disproportionately benefit the non-poor. So now we are using the right instrument. So we have come to the right place. So Public Finance Management Act, the Central Bank Act, full cost pricing for SOEs, that is especially CPC and Electricity Board. Then the other thing is the new Anti-Corruption Act. And the IMF had did a corruption diagnostic. There are 16 recommendations, and there is now an action plan to implement those recommendations, and that has been included in the program now. So that was the other problem. The people will say, what is the corruption got to do with development and things like that? Because if you have corruption, it is like an implicit tax on development. It is a tax basically, because you have to pay that additional money. So some projects are not taken on board. Other projects get a lower return, less investment, less employment. All that comes with corruption. So now hopefully, with these 5 elements, Public Finance Management Act, Central Bank Act, we also have now a new Public Debt Management Office. That is also important. And the full cost pricing for SOEs and Anti-Corruption Act. And the recommendations of the IMF governance diagnostic. Those 5 things, if we keep it intact. So now, of course, so we have very clear frameworks to manage our economy better, and they are embedded in laws. But those laws can be changed in Parliament with a simple majority. Yeah. So everybody in the country needs to familiarize themselves with this. And if people try to change this, we should all shout and make sure this doesn't change. So for that, everybody needs to understand, as you said, what the problem has been for these last 70 years. But the repeating problem of why we have these repeating bouts of macroeconomic stress, what causes it. Einstein said the definition of insanity is to do the same thing again and again and to expect different outcomes. That is what we have done. We have made the same mistakes again and again, expecting something different. Same outcome comes. We have crises and we go to the IMF 17 times. So this time now we should not go to the IMF again. Make sure this new paradigm of macroeconomic management is kept intact, and it's up to all of us to fight to make sure that it stays intact. சரியானவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வைக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவம் நீங்கள் சொன்ன அனைத்து சட்டங்களையும் சரியாக நிறைவேற்றுவதற்கு வழிவகை செய்யும். அந்த சட்டங்கள் சரியான வகையிலே நடைமுறைப்படுத்துமாக இருந்தால் எங்கள் நாடு பொருளாதார ரீதியாக சரியான பாதையிலே செல்லும். ஆகவே ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு குடிமகனும் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பாராளுமன்றத்திலே சிம்பிள் மெஜாரிட்டியிலே விரும்பிய பொழுது இதை மாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் இருக்க வேண்டும். சரிதானே நீங்கள் சொன்னதனுடைய ஒரு நன்றி திரு டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி அவர்களே. முதலாவதாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம், நீங்கள் தமிழ் பேசுவீர்கள் என்று இன்றுதான் நான் தெரிந்து கொண்டேன். இவ்வளவு அழகாக நீங்கள் பேசுகிறீர்கள், இவ்வளவு தூரம் நீங்கள் தமிழ் பேசுவீர்கள் என்பது எங்களுக்கு உண்மையாகவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நகைச்சுவையாக நீங்கள் பேசுவீர்கள் என்று நாங்கள் நினைத்தே பார்க்கவில்லை. நீங்கள் எப்போதும் ஒரு மத்திய வங்கி ஆளுநராக மட்டுமே உங்களுடைய பார்வை, உங்கள் மீதான ஒரு பார்வை எங்களுக்கு இருந்தது. இவ்வளோ அழகாக நகைச்சுவையாகவும் எங்களோடு பேசினீர்கள், நேரத்தையும் எங்களோடு ஒதுக்கினீர்கள். அவே நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலகட்டத்திலே உங்களுடைய குடும்பத்துக்கு, எங்கள் குடும்பத்திலே அன்பு வச்சிருப்பவர் அதிகமாக நீங்கள் சொன்னீர்கள். மனைவி தான் உங்களுடைய குடும்பத்தை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தார். இனி சில வேளைகளிலே அதை மாற்றி
நீங்கள் இந்த குடும்பத்தை பார்த்து கொள்ளுகின்ற ஒருவராக இனி நீங்கள் இருக்கலாம். அதேபோல் எங்கள் நாடு சில வேளைகளிலே இனி வரும் காலகட்டத்திலே அப்படி வரக்கூடாதுன்னு நம்புவோம். ஏதாவது ஒரு விஷயத்திலே நாங்கள் பின்னுக்கு நிற்போமாக இருந்தால் உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு கட்டாயமாகவே தேவை என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்ன எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு மிச்சம் பெரிய உபகாரம். அது சரி, அப்படியே சொல்கிறது. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.